தரம் 10 மாணவர்களே, தரம் 10 மாணவர்கள்ட்ட உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள 5வது பாடம் ஒருங்கிசைவு, அதாவது முக்கோணிகளின் ஒருங்கிசைவு என்பதுதான் உங்களுடைய 5வது பாடம். எனவே இந்த 5வது பாடத்தில் ஒருங்கிசைவு சம்பந்தமான சில விடயங்களை அவதானிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதில் ஒருங்கிசைவு என்ற பாடத்தில் முக்கியமாக 4 விதமான ஒருங்கிசைவுகள் காணப்படுகின்றன. அதாவது 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்வதாக இருந்தால், அதாவது ஒரு முக்கோணி இன்னொரு முக்கோணியுடன் சரியாக பொருந்துவதாக இருந்தால், இந்த 4 கண்டிஷன்ஸ் 4 நிலைமைகளில் மாத்திரம்தான் அந்த 2 முக்கோணிகளும் பொருந்தும். அதில் முதலாவது தான், ஒரு முக்கோணியிட 3 பக்கங்கள் அடுத்த முக்கோணியிட 3 பக்கங்களுக்கு ஒத்த சமனாக காணப்பட்டதுன்னு சொன்னால் அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். அதாவது இந்த முக்கோணியை தூக்கி கொண்டு போய் இந்த முக்கோணிக்கு மேலே வச்சால் சரியாக பொருந்தும். எனவே அவ்வாறான ஒரு நிலை காணப்படும். எனவே இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்வதாக இருந்தால் இந்த முக்கோணி பக்கம் 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 என்ற அடிப்படையில் இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். நாங்கள் அதுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல பானா பானா பானான்னு போட்டு டபுள் டாட் வைக்கிறோம். எனவே இவ்வாறு எழுதுறது என்னன்னு கேட்டால் இந்த 2 முக்கோணிகளும் பக்கம் 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 இதில் உள்ள 3 பக்கம் அதில் உள்ள 3 பக்கங்களுக்கு சமன் என்பதை காட்டுவதற்கு தான் நாங்கள் இவ்வாறு குறிகளை பயன்படுத்துகிறோம். அதே போன்று ஒருங்கி செய்வதில் 2வது வகை என்று கேட்டால் அந்த 2 முக்கோணிகளையும் 2 பக்கங்களும் அந்த 2 பக்கங்களுக்கு சமனாகவும் அந்த 2 பக்கங்களுக்கும் பக்கங்களால் அடைக்கின்ற அடைகோணம் அடுத்த முக்கோணில 2 பக்கங்களால் அடைக்கப்படுகின்ற அடைகோணத்துக்கு சமனாகவும் இருந்தால் இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது 2 பக்கங்கள் தரப்பட்டிருந்து அந்த 2 பக்கங்களுக்கும் இடைப்பட்ட கோணம் கட்டாயமாக மார்க் பண்ணப்பட்டிருக்கும். அவ்வாறு மார்க் பண்ணப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். ஆகவே இந்த 2 முக்கோணிகளும் பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். ஆனால் இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது பக்கம் அடைகோணம் பக்கம் என்று வாசித்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் கட்டாயமாக அடைகோணமாக இருக்கணும். அது மிக முக்கியமான விடயம். அடுத்தது 3வது செய்கின்ற 3வது சந்தர்ப்பம் தான் இது. அதாவது 2 கோணங்களும் அதற்கு ஒரு பக்கம் அடுத்த முக்கோணியில் 2 கோணங்களுக்கும் ஒரு பக்கத்துக்கும் சமனாக இருந்தால் இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்யும். உதாரணமாக பி கோணம் பி கோணத்துக்கு சமனாகவும் ஏ கோணம் கியூ கோணத்துக்கு சமனாகவும் காணப்படுது. டபுள் மார்க் போடப்பட்டிருக்கிற கோணம் 2 சமம், சிங்கிள் மார்க் போடப்பட்ட இந்த 2 கோணங்கள் சமம். அதே மாதிரி இந்த டபுள் மார்க் போடப்பட்டதுக்கு எதிரான பக்கம் இங்க டபுள் மார்க்குக்கு எதிரான பக்கத்துக்கும் சமம். அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் இது கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்யும். அதை தவிர இந்த பக்கத்துக்கு பதிலாக இந்த பக்கம் போடப்பட்டிருந்தால் இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்ய மாட்டாது. காரணம் என்னன்னு கேட்டால் இது டபுள் மார்க்கு எதிரான பக்கம் இங்க சிங்கிள் மார்க்குக்கு எதிரான பக்கமாக காணப்படுகின்றது. இப்படி வந்திருந்தால் இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்யாது. ஆனால் இப்படி தரப்பட்டிருக்கிறால், அதாவது பிசி என்ற பக்கம் பிஆர் என்ற பக்கத்துக்கு சமனாக சமன் என்று தந்திருக்கிறதுனால இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். மறந்துடவானம், இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்வதற்கான சந்தர்ப்பம் கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்கின்றது. அதே போன்று கடைசியான ஒரு நிபந்தனை தான் 2 முக்கோணிகளும் செங்கோண முக்கோணிகளாக இருந்தால் மட்டும்தான் இந்த நிபந்தனை பொருந்தும். செங்கோண முக்கோணிகளாக இருந்தேன்னு சொன்னால் அந்த செங்கோண முக்கோணியின் செம்பக்கமும் இன்னும் ஒரு பக்கம், அதாவது உங்களுக்கு தெரியும் ஏசி என்பது செம்பக்கம், இந்த முக்கோணில பிஆர் என்பது செம்பக்கம். எனவே ஏசியும் பிஆரும் சமனாகவும் அதே போன்று இன்னும் யாதாயும் ஒரு பக்கம், அதாவது பிசி என்ற பக்கமும் பிக்யூ என்ற பக்கமும் சமனாக காணப்படுகின்றது. எனவே இந்த 2 பக்கங்கள் சமனாக காணப்படுகின்றது. அதே நேரம் செம்பக்கம் சமனாக காணப்படுகின்றது. எனவே இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்யும். அதாவது இது அப்படியே கொண்டு வந்து இதுக்கு மேல வச்சால் சரியாக மட்டுமட்டாக பொருந்தும். எனவே இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்வதற்கான சந்தர்ப்பம் தான் செம்பக்கம் பக்கம் என்று உங்களுக்கு தரப்படுகின்றது. எனவே இந்த 4 நிபந்தனைகளின் அடிப்படையில் அல்லது 4 வகையில தான் இந்த முக்கோணிகள் ஒருங்கி செய்யக்கூடியதாக காணப்படும். எனவே இந்த 4 வகைகளை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டீர்கள் சொன்னால் இது சம்பந்தமான ஏனைய பயிற்சிகளையும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த பயிற்சிகளில் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகமூட்டினால் அல்லது சொல்லி காட்டினால் நல்லம் என்று நினைக்கின்றேன். உதாரணமாக இந்த 3வது பகுதியில் ஒரு பயிற்சி ஒன்று தந்திருக்கிறாங்க.
இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யுமான்னு கேட்கும். ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதாக இருந்தால் நீங்க எழுதணும் என்னன்னு கேட்டால் ஏ என்ற கோணம் Q என்ற கோணத்துக்கு சமம். அதே மாதிரி B என்ற கோணம் P என்ற கோணத்துக்கு சமம். அதே மாதிரி BC என்ற பக்கம் PR என்ற பக்கத்துக்கு சமம். ஆகவே முக்கோணி ABC ஒருங்கிசைவுக்கு 3 சமன் மாதிரி 3 கோடுகள் வரும். முக்கோணி PQR இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசைவு இப்படிதான் எழுதுறது. அதோட அதுக்கு கீழே நீங்க எழுதணும் என்ன, ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்ற சந்தர்ப்பம், அதாவது கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்தை கட்டாயமாக மறந்துடாமல் எழுதிக்கொள்ளணும். இதுதான் ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றது என்பதை காட்டுவதற்கு எழுதுகிற ஸ்டெப்ஸ் அல்லது படிகள் சொல்றோம். எனவே இந்த படிகளை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். சில நேரம் ஒன்று கேட்பாங்க, ஒருங்கிசைவு என காட்டி ஏனைய சமனான பக்க கோணங்களையும் உங்களுக்கு எழுத சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்க என்ன செய்யணும் கேட்டால், இதுல ரெண்டு கோண ஜோடிகள் தான் உங்களுக்கு சமன் தரப்பட்டிருக்கு. அப்ப இதுல விடுபடுறது எதுக்கு பார்க்கணும். விடுபடுவது சி கோணம் ஆர் கோணத்துக்கு சமன். சி கோணம் ஆர் கோணத்துக்கு சமன் என்பது இங்கே எழுதப்படவில்லை. ஆகவே கோணம் இங்க ரெண்டு கோண ஜோடிகள் காணப்படுது. இங்க ஒரு ஜோடி சேர்த்தால் 3 ஜோடிகளும் சரி. அதே மாதிரி பக்கத்துல ஒரே ஒரு பக்க ஜோடி தான் தரப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பக்க ஜோடி இங்க சமன் தரப்பட்டிருந்தால் ஏழே 2 சமனான பக்கங்கள், அதாவது ஏபி என்ற பக்கத்தையும் ஏசி என்ற பக்கத்துக்கும் சமனான பக்கம் அங்க என்னன்றதை பார்க்க போறோம். ஏபி என்ற பக்கம் என்பது 2 கோணத்துக்கும் நடுவில் உள்ள பக்கம். அதே மாதிரி இங்கேயும் நடுவில் ஏபி இந்த PQ என்ற பக்கம் தான் 2 சமனான கோணங்களுக்கு நடுவில் உள்ள பக்கமாக காணப்படுது. அதாவது ஏபி என்பது PQ என்ற பக்கத்துக்கு சமனாக காணப்படும். அதே மாதிரி ஏசி என்ற பக்கம், ஏசி என்பது ஒரு மார்க் போடப்பட்ட கோணத்துக்கு எதிரானது. அதே மாதிரி இங்க ஒரு மார்க்குக்கு எதிரானது வந்து RQ என்ற பக்கம் சமனாக காணப்படும். எனவே இதுதான் உங்களுக்கு இந்த 4 பயிற்சிகள் இது சம்பந்தமாக தந்திருக்கிறாங்க. அந்த 4 பயிற்சிகளையும் நான் ஒரு வகையில ஒரு கணக்கு செய்து காட்டியிருக்கின்றேன். இது போன்று நீங்க ஏனைய பயிற்சிகளையும் இதே மாதிரி நீங்க செய்ய வேண்டும். அதாவது 2 முக்கோணிகளும் எவ்வாறு ஒருங்கி செய்கின்றது என்பதை நீங்கள் இவ்வாறு எழுதி ஒருங்கி செய்வென்று காட்டணும். அதற்கான சந்தர்ப்பத்தையும் எழுதணும். அதே போன்று அப்படி ஒருங்கி செய்வதாக இருந்தால் ஏனைய சமனான பக்கங்களையும் கோணங்களையும் உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்கள் இது மாதிரி இதற்கு கீழாக இதையும் எழுத வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். எனவே இந்த ஒருங்கிசைவு என்ற பாடம் இவ்வளவுதான். மிக சுருக்கமாக இந்த பாடத்தை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். இது சம்பந்தமான ஏனைய பயிற்சிகள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 4 பயிற்சிகளில் தரப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்வதனூடாக இந்த முக்கோணிகளின் ஒருங்கிசைவு பற்றிய பூர்ண விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 5வது பாடத்திலிருந்து நான் விடைபெறுகின்றேன். நீங்கள் இங்கே கற்ற விடயங்களை இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ததன் பின்னர், இந்த வீடியோவை நீங்கள் அவதானித்ததன் பின்னர் இந்த வீடியோவை கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவதனூடாக உங்களுக்கு தொடர்ந்தும் என்னுடைய வீடியோவை உங்களுக்கு பார்ப்பதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்பதை கூறி இந்த பாடத்திலிருந்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.